முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் இன்று கூடி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். அமெரிக்காவுக்கு சென்றாலும் கட்சியையும் ஆட்சியையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பேன் என்று. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ், இந்த உரையுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றாலும் அமெரிக்காவில் இருந்தவாறே கட்சியையும் அரசையும் கவனிப்பேன் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திமுகவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் ஒரு அறிவுரை ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பேசிய விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கும்போது, நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதற்காக வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி என்று முதலமைச்சர் முதலில் தெரிவித்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து சந்தித்த 10 தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கு திமுக நிர்வாகிகள் சுணக்கமின்றி செயலாற்றியதே முக்கிய காரணம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் வரும் என்றும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் இலக்கு என்பது 200 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். இதுவே திமுகவின் இலக்கு என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். குறிப்பாக அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு நாம் கொண்டு சேர்த்து வருகிறோம். இவை எல்லாமே வாக்குகளாக மாற்ற வேண்டும். அதற்கு திமுக நிர்வாகிகள் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகள் மத்தியில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கக்கூடிய திமுக தலைவர், சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த புகார்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும், விசாரணை அடிப்படையில் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியின் பூத் கமிட்டிகளை இன்னும் நம்ம பலப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதே போல அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர், வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்றும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அமைச்சர்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுக்கும் தொடர்ந்து உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் தான் கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட இருக்கக்கூடிய சூழல்ல அந்த விழாவில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. இறுதியாக முதலமைச்சர் பேசும்போது, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்ல வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் அரசையும் நான் கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல திமுகவை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும், அதற்கு நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.